வணக்கம் தலைவா. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழக அரசோட ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு தான். அதுவுமே எங்க இருந்து வந்து விட்டுருக்காங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எல்லா பேருக்குமே தெரியும். ஸோ ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு விஷயம் தான். ஆனா இந்த டயத்துல நம்ம எதிர்பார்க்கல, அகைன் வந்து விட்டுட்டாங்க. இது வந்து தமிழ்நாடு அரசோட மெகா அறிவிப்பான ரோடு இன்ஸ்பெக்டர், சர்வேயர், ஒர்க் இன்ஸ்பெக்டர் இப்படின்ற 2-3 வேலைகள் மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட பல விதமான பணிகள் இருக்குது. இதுக்காக நிறையா பேர் ரொம்ப நாளாக கிளாஸ் ஸ்டடி பண்ணி காத்துக்கிட்டு இருந்தீங்களா? ஸோ இப்போ உங்களுக்கான ரைட் டைம் வந்துருச்சு. ஸோ மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். மொத்தம் 550 வேகன்சிஸ்க்கு மேலே தமிழ்நாடு முழுவதும் வந்து விட்டுருக்காங்க. போன வருஷம் நோட்டிஃபிகேஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த வட்டம் வேகன்சிஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி 19,500 இருந்து 71,000 வரைக்கும் இதுக்கான அப்ராக்சிமேட்லி சேலரி அப்படின்றது கொடுக்கப்படுது. இன்னும் டீட்டெயிலாக இதுக்கு வந்து எப்படி விண்ணப்பிக்கணும், இன்னும் அதர் டீட்டெயில்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றதமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. எல்லாருமே ரெடி ஆகிட்டு உடனே அப்ளை பண்ணுங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 20 வரைக்கும் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த டிஎன்பிசியோட ரோடு இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகிரி ஒர்க்குக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் சைட்டோட லிங்க்கு நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட் கம்மலையும் உங்களுக்கான லிங்க் வந்து கொடுத்துறேன். இது வந்து டிஎன்பிசியில் வந்து நான் டெக்னிக்கல் போஸ்ட் கேட்டகிரியில் இப்போ நமக்கு வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஸோ இந்த ஒரு வேலைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 20 வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 839 வேகன்சிஸ். ஓகேங்களா, நான் உங்களுக்கு சும்மா ரவுண்டாக ஒரு 550 சொல்லி இருக்கேன். பட் ஓவராலா பார்க்கும்போது போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து நோட்டிஃபிகேஷன்ல நமக்கு இன்க்ரீஸ் வந்து நல்லாவே தெரியுது வேகன்சிஸ் வந்து. ஓகேங்களா, ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தேன்னா இதில் வந்து என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. டெக்ஸ்டைல் இன்ஸ்பெக்டரு, சப் இன்ஸ்பெக்டர் ஃபார் ஃப்ரெஷர்ஸு, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரு, ரேடியோ சூப்பர்வைசரு, அதுக்கப்புறம் ஓவர்சீஸில் வந்து ஜூனியர் டிராஃபிங் ஆஃபீஸரு. மெயினாக இதில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிகிரி வைஸ் முடிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸரு, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ரோடு இன்ஸ்பெக்டர், சர்வேயர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது, அடிஷ்னல் போஸ்ட்டும் வந்திருக்கு, ஒர்க் இன்ஸ்பெக்டர் இப்படின்ட்டு பலவிதமான வேலைகள். மொத்தம் 839 வேகன்சிஸ் வந்து தந்திருக்காங்க. இதில் நிறையா வேலைகளுக்கு டிப்ளமோ, பிஇ, பிடெக்கு, 10th டிப்ளமோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடிச்ச எல்லா பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரிக்கே மேக்ஸிமம் நிறைய வேலைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுல இருந்து 32 வயசும், சில வேலைகளுக்கு வந்து 37 வயசு வரைக்கும், சில வேலைகளுக்கு 34 இருக்கு. ஸோ அது உங்களுக்கு எந்த வேலைகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த வேலைகளை பொறுத்து ஸோ அதுக்கான வந்து டீட்டெயில்ஸ் வந்து மாறுது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு வேலை நீங்கள் வந்து ஓபிசி அதாவது பிசி கேட்டகரிஸ்குள்ளலாம் நீங்கள் வரீங்க அப்படின்னா 3 வருஷமும், எஸ்சி எஸ்டிக்குள்ளே வரீங்க அப்படின்னா 5 வருஷமும், அதே மாதிரிக்கே பிடபிள்யூடிக்குள்ளே வரீங்கன்னா 10 வருஷம் வரைக்கும் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றத உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகே, அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸுங்க. எப்பயுமே நம்ம டிஎன்பிசிக்கு இருக்கிற ஒரே ஃபீஸ் எப்பயுமே ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற ஃபீஸ் தான். ஜென்ரல், பிசி, எம்பிசி, அதர் அப்படின்ற கேண்டிடேட்ஸ்குள்ளே வரீங்க அப்படின்னா 100 ரூபாய் ஃபீஸும், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிடபிள்யூடி அதுக்கப்புறம் வந்து விடோவாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. இது சம்மந்தமான ஜாதி சான்றிதழையோ ப்ளஸ் வந்து உங்களுக்கான அந்த விடோ சர்டிஃபிகேட்டையோ வச்சு அந்த ஃபீஸ் டிடக்ஷனுக்கான ஒரு ப்ரூஃபை நீங்கள் வந்து காட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு மெயினான விஷயம் எப்படி என்னன்னா செலக்ஷன் ப்ராசஸ். ஸோ செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபேஸ் 1 ப்ரீமிலரி வந்து நடக்கும், அதுக்கப்புறம் மெயின்ஸ் அப்படின்றது நடக்கும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கான்னு கேட்டால் எஸ் இருக்கு, ஓரல் டெஸ்ட்டாகவே வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 விஷயங்கள் இதுதான் டெஸ்ட் அப்படின்ற சொல்லக்கூடிய விஷயங்களுக்குள்ளே வருது. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டு, மெடிக்கல் எக்ஸாமினேஷன், இந்த ஒரு 3 விதமானது. ஸோ அது வந்து நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நமக்கு வந்து மெயினாக கேட்குறது ப்ரீமிலரும் மெயினும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ, ஓரல் டெஸ்ட்டாக. ஸோ இது மட்டும் தான் ரொம்ப ரொம்ப மெயினாக பார்க்கப்படுது. இந்த 3 விதமான ஸ்டேஜஸ்லையும் செலக்ஷன் ப்ராசஸில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும். ஸோ பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலைகள் கண்டிப்பாக இருக்குது. ஓகே, ஸோ அதை தாண்டி ட்ராவல் இதெல்லாம் வந்து தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சேலரியை தாண்டி நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், அதாவது வந்து டியரன்ஸ் அலோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அலோன்ஸும், ட்ராவல் அலோன்ஸு, மெடிக்கல் பெனிஃபிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஹவுஸ் ரெண்ட் அலோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அலோன்ஸ் அப்படின்றது தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நிறையா பேட்டர்ன்ஸ் வந்து இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் அளவுக்கு இல்லைனாலும் தமிழ்நாடுலேயும் நிறையவே நல்ல அலோன்ஸும் தராங்க இந்த கேட்டகிரி ஜாப்ஸுக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட் டேட் எல்லாமே நான் வந்து போட்டிருக்கேன். அப்ளை பண்ணுறதுக்கு உங்ககிட்ட தேவை ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், 10th
10th 12th டிகிரி மார்க் ஷீட்டு, ஜாதி சான்றிதழ் இது எல்லாமே தேவை. எல்லாத்தையும் எடுத்து ஸ்கேன் பண்ணி காப்பீஸ் வந்து வச்சுக்கோங்க. இல்லை நான் ஏற்கனவே ஓடிஆர் பண்ணிட்டேன், போன வருஷமே பண்ணிட்டேன்னா உங்களுக்கு தேவைப்படாது, ஜஸ்ட் அப்டேட் மட்டும் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைனலாக இந்த வேலைகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், டேரெக்டான லிங்க் தான். ஸோ இந்த லிங்க் வந்து தெரியுதுல, அதை வந்து ஓகே, நீங்கள் வந்து லிங்க் கிளிக்கர் கொடுத்த நெக்ஸ்ட் பேஜில் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஆர்டிக்கலுக்கு கீழே கிளிக்கர் அப்படின்றது தெரியுது பார்த்தீங்களா? எஸ், யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்றதுல 15 14 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு வந்து கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேஜ், ஒரு பாக்ஸ் அப்படின்றது தெரியும். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த செகண்ட்ஸ் வந்து முடிய போகுது. ஸோ நீங்களே வந்து பார்க்குறீங்க. இப்போ முடிஞ்சிருச்சா? இப்போ நான் லைட்டாக மேலே ஸ்க்ரோல் பண்ணுறேன். இப்போ வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஆர்டிக்கலுக்கு கீழே அகைன் ஒரு கிளிக்கர் தெரியுது. ஸோ நான் அதையுமே டச் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் டச் பண்ணோன்னே தமிழ்நாடு அரசு பணி தேர்வாணையம் டிஎன்பிசி பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ இதிலே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைடில் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, குரூப் 2 குரூப் 2A அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது. பட் நமக்கு தேவை அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா, சிடிஎஸ் டிப்ளமோ ஐடிஐ லெவல் அப்படின்றது. எஸ், இந்த ஒரு ஜாபுக்கு தான் நம்ம வந்து விண்ணப்பிக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண போகிறீங்க. இது வந்து ஜென்ரலாக அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நம்ம எப்பயும் போல் ஹோம் பேஜில் போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் அப்படின்றது வந்து பண்ணணும். ஓகேங்களா, அது மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அஸ்யூஷுவல் வந்து பண்ணியிருப்பீங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் பண்ணுறதை விட நான் சிம்பிளாக சொல்கிறேன், வீட்டுக்கு பக்கத்தில் கூடிய இ சேவை மையமோ இல்லை வந்து ஜெராக்ஸ் ஷாப்லேயே போயிட்டு இந்த மாதிரி இந்த எக்ஸாம்ஸுக்கு நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னாலுமே அவங்களே நீட்டாகவே அப்ளை பண்ணி தந்துடுவாங்க. எக்ஸாம் ஃபீஸ் வந்து 100 ரூபா தான். பட் அப்ளை பண்ணுறதுக்கான சார்ஜஸ் வந்து அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க விஷயம். ஸோ நீங்கள் ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வீட்டில் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நான் சீக்கிரமே அது சம்மந்தமான அப்ளை பண்ணக்கூடிய வீட்டில் இருந்து நீங்கள் எப்படி பண்ணிக்கலாம், ஹவு டு அப்ளைன்றது ஒரு வீடியோமே நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதையுமே நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் நம்மளோட அண்ணன் வந்து சிஎம் ஆனதுக்கப்புறம் வந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல தரமான நோட்டிஃபிகேஷன், வேக்கன்சிஸ் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேருமே ட்ரை பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரிக்கு அடுத்து ப்ரைவேட் செக்டார்லையும் வரக்கூடிய வேலைகள் இன்றைக்கி அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அதையும் பாருங்கள், பார்த்துட்டு மறக்காமல் அப்ளையும் வந்து பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்னிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல பிஎம் மோடி அவர்கள் மூலியமா ஒரு இன்டர்ன்ஷிப் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கு கட்டாயமா உங்ககிட்ட வந்து ஆதார் கார்டு அப்படின்றது இருக்கணும். அப்படி இருக்கு அப்படின்னா இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு நீங்க வந்து விண்ணப்பிச்சு மாசம் 9,000 ரூபாய் அப்படின்றது ஊக்கத்தொகையா, இன்டர்ன்ஷிப்ல கிடைக்கக்கூடிய ஊக்கத்தொகையா நீங்க வந்து பெறலாம். இது எப்படி நீங்க பண்ணணும், இதுல எப்படி நீங்க ஜாப் வாங்குறது அப்படின்ற டீடைல் தான் நான் காலையில ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன். ஒருவேளை நீங்க பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்கேன், பிஎம் மோடி ஸ்கீம் வீடியோ லிங்க் அப்படின்ட்டு. தயவு செய்து ஃபுல்லா பாருங்க. நிறைய பேர் மெயினா நார்த் இந்தியால நிறைய பேர் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் டயர்ல வேலையும் வந்து வாங்கிட்டாங்க. இப்ப செகண்ட் டென்யூரா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சவுத் இந்தியா கொடுத்துருக்காங்க. ஸோ தயவு செய்து அப்ளை பண்ணுங்க. இதை ஈஸியா எடுத்துக்காதீங்க. முக்கியமா இதுக்கு ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. உங்க இன்ட்ரெஸ்ட்டும் அண்ட் உங்க நாலேஜும் அப்ளை பண்ணக்கூடிய ஸ்கில் இருந்தா போதும். அதுக்கான குவாலிஃபிகேஷன் எல்லாமே நான் வீடியோல தெளிவா சொல்லியிருக்கேன். ஸோ பார்த்துட்டு உடனே அப்ளை பண்ணுங்க. வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதே மாதிரிக்கே இன்னைக்கான அடுத்த வீடியோ பார்க்கலாம்.